Hallelujah. Praise the Lord. உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Hallelujah. Amen. Praise the Lord. God be with you all. Hallelujah. இந்த FB பேஜில் உங்கள் எல்லோரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. இந்த FB பேஜ் Rooted in Christ என்ற சேனலை மிகவும் பிரயாசத்தோடு ஜெபத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் கமல் டேவிடுக்கும் அவருடைய துணைவியார் ஷாரன் கமலுக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். ஹalleluya. கர்த்தர் இந்த யூடியூப் இந்த FB பேஜ்ல மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அநேகர் மூலியமா பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஊழியக்காரர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. Amen. இப்பொழுதும் ஒரு விசையாக நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிச்சுட்டு நம்ம வசனத்துக்குள்ளாக போகலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹalleluya. Praise the Lord. அருமையான தேவ வார்த்தைக்குள்ளாக நம்ம போகிறோம். இந்த வசனம் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது ரொம்ப அந்த வார்த்தை என்னோடு கூட பேசினது, அது உங்க கூட ஷேர் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். ஹalleluya. Identify who we are in Christ. Amen. Hallelujah. இந்த வசனம் ரொம்ப அழகாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹalleluya. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்மை சுற்றிலும் எங்கும் நெருக்கப்பட்டு நம்ம இருக்கிறோம் இல்ல? அநேகர் இந்த வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த சூழ்நிலைக்குள்ளதான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இந்த நெருக்கங்களை பார்த்து நம்ம அநேக நேரம் நம்ம சோர்ந்து போவது உண்டு. ஆனா இங்க பவுல் அழகா சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை. ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கட்டும், இந்த வார்த்தை உங்களை தேற்றி கொண்டு இருக்கட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த கொரிந்து ஜனங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் அசம்ப்ஷன் இருந்தது, ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எந்த பாடுகளும் எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் வருவதில்லை என்பதுதான். ஹalleluya. வருவதில்லை என்பதுதான். நம்ம கூட நினைப்போம்ல, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், இயேசுவை தான் நான் விசுவாசிக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், என்னை சுற்றிலும் ஏன் இந்த நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்குது என்று பல விஷயம் நம்ம யோசிப்பது உண்டு இல்ல? எங்க ஊழியத்துல நடந்த ஏசப்பா மூலியமா நடந்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும், ஊழியத்துல பல கர்த்தரை ருசி பார்த்த ஒரு சகோதரன் ஒரு விஷயாக ஊழியத்துல ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது எங்களை பார்த்து கேட்டார், உண்மையாக ஊழியத்துல அழைக்கப்பட்டவர்களுக்கு எப்படி பிரச்சனைகள் வரும், எப்படி போராட்டங்கள் வரும் என்று இல்ல? நம்ம கூட அநேக நேரம் கேட்பது உண்டு இல்ல? ஏசப்பா நான் உங்களை தானப்பா நம்புறேன்,
உங்களை தான்ப்பா நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப எப்படி இந்த நெருக்கம் வந்துச்சுன்னு ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 16:24, என்னை பின்பற்றி வருகிறவன் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வர சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வர நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போவாதீங்க. எப்பக்கத்திலும் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தட்டி எழுப்புவார். அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் உங்களை ஒடுங்க செய்வதற்கு அல்ல, உங்களை எழுந்து நிற்க செய்வதற்காக. நீங்கள் நெருக்கங்களை கண்டு அஞ்சுவதற்காக அந்த நெருக்கங்கள் வரவில்லை. மாறாக அந்த நெருக்கத்தில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 42:3 இப்படியாய் சொல்லுகிறது, ஏனென்றால் அவர் நெருந்த நாணலை புரியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாத ஒரு தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். உண்மையை வெளிப்படுத்துகிற காலத்துல நம்ம இருக்கிறோம். சோர்ந்து போயிடாதீங்க. எல்லா பக்கமும் நெருக்கம் அப்பா, எல்லா பக்கமும் சூழ்நிலைகளும் என் கதவுகளும் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நடக்க போறது என்று சோர்ந்து போயிடாதீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கி போவதே இல்லை. ஹல்லேலூயா. You may be pressed down, but you will not be crushed down. Hallelujah. எல்லா பக்கமும் உங்களை பிரஸ்ட், எல்லா பக்கமும் நெருக்கங்கள், எல்லா கதவுகளும் மூடப்பட்ட சூழ்நிலைகள்ல கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? நீங்க ஒடுங்கி போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவித நெருக்கங்களை சாதிச்சு அதுல இருந்து நீங்க எழுந்து நின்றவர்கள் அல்லவா நீங்க. சோர்ந்து போயிடாதீங்க. இந்த பிரச்சனைகளையும் இந்த போராட்டங்களையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Don't look upon the scenario. உங்களை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. மாறாக அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடிங்க. அவருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. அவருடைய வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிட ஆரம்பிங்க. Don't look upon the scenario, but look upon his promises. Hallelujah. Look upon his promises. அவருடைய வார்த்தைகளை நோக்கி பாருங்க. உங்களை சுற்றிலும் நடக்கும் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. மாறாக தேவனுடைய வார்த்தையை நோக்கி பாருங்க. அவர் வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிங்க. Hallelujah. Speak faithful words. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஹோப்லெஸ்ஸா இருக்குதா உங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம், உங்க சூழ்நிலைகள் எல்லாம் ஹோப்லெஸ்ஸா இருக்குதா? ஹோப்ஃபுல் வேர்ட்ஸ் பேசுங்க. நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை பேசுங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் இப்ப நிலவி கொண்டு இருக்குது. நம்மளை சுற்றிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இல்ல. எல்லா இடத்திலும் ஒரே பிரச்சனை, சரீர வியாதிகளும், ஒரே போராட்டம், மரண செய்திகளும் நம்மளை சுற்றிலும் இருக்கலாம். ஐயோ, என்னால ரெண்ட் பே பண்ண முடியல, என்னால லோன் கட்ட முடியல, என்னால வாடகை கொடுக்க முடியல, என் பிள்ளைகளோட ஃபீஸ் கட்ட முடியல, வருமானம் இல்லையே என்று நம்ம நெருக்கத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் உங்களை ஒடுங்கி போக செய்ய அவர் உங்களை அழைக்கவில்லை. உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை அவர் செய்யும் அளவு உங்கள் கையை அவர் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றிலும் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். பண நெருக்கடி இருக்கலாம், வியாதி, சரீர வியாதியில இருக்கலாம், நம்ம இல்ல பலதரப்பட்ட மனிதர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இததான் பவுல் டேஸ்ட் பண்ணி அவர் சொல்லுகிறார், எப்பக்கத்துல நாங்க நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒடுங்கி போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த தெய்வத்தை தான் நீங்களும் ஆராதிச்சுட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். ஒரு விஷயாக இந்த நெருக்கத்தை பத்தி பார்க்கும் போது லூக்கா 8:43 மார்க் 5:25 ஒரு அருமையான சகோதரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 8:43 மார்க் 5:25 இந்த 2 சாப்டர்ஸ்லயும், இந்த 2 காஸ்பிள்ஸ்லயும் இவர்களை பற்றி போட்டு இருக்கிறது. இவர்களை பற்றி நம்ம வாசிக்கலாம். அது யார் என்று பார்த்தால் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ.
இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்கும்பொழுது மார்க் 5:25 அப்பொழுது அவர் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க. எப்படி ஆரம்பிக்கிற வசனமே பாருங்களேன். அவங்களுக்கு கொடுக்கிற அந்த ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கறாங்களா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பெரும்பாடு இல்ல, ஆரம்பிக்கும் போதே பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று. அப்பேற்பட்ட ஒரு வியாதியில அவங்க கொடுமையில இருந்தாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அவங்களுக்கு இருக்கிற அந்த பெரும் பாடுல அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன். ஒரே சகோதரி எல்லா தரப்பட்டமான நெருக்கத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அடுத்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா டாக்டர்ஸாலையும் அடுத்தது கைவிடப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் சரீரத்துல பிரச்சனை, அடுத்தது டாக்டர்ஸால ஈல் பண்ணவே முடியாத பிரச்சனை, அடுத்தது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் பண பிரச்சனை, பண நெருக்கடி வேற அந்த அம்மாக்கு, எல்லா பைசாவும் தீர்ந்தாச்சு. அடுத்தது பாத்தீங்களா, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் இல்ல, சுத்தமா குணமாக்கவே முடியாதுன்னு டாக்டர்ஸால கைவிடப்பட்ட ஒரு சகோதரி. அந்த சகோதரியின் நெருக்கம் எப்பேற்பட்ட நெருக்கம் இல்ல, ஹோப்லெஸ். எல்லா பக்கத்திலும் ஒன்றுக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கையே அற்ற ஒரு சூழ்நிலையில அந்த சகோதரி இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், அவரு இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்படுகிறாங்க. கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று அவர் தன்னுடைய இருதயத்துல யோசிச்சு உடனே அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஜன கூட்டத்துல இயேசுப்பாவை சந்திக்க ஓடுறாங்க. அப்ப ஓடும்பொழுது பாத்தீங்களா, அங்கேயும் ஒரு நெருக்கம் தான் இருக்குது. திரளாய் ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு அவர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருத்தருக்கு பெற்றுக்கொள்ளணும், ஒருத்தருக்கு பார்க்க வேண்டும் என்று திரளான கூட்டத்துல அங்கேயும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையை தான் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அனுபவிக்கிறாங்க. அவர் போய் தொட்டலான்னு சொல்லிட்டு ஓடும்பொழுது அவருக்கு அந்த வஸ்திரம் ஓரம் சொன்னாங்கல்ல, அந்த வஸ்திரம் ஓரம் தான் கிடைச்சிச்சு. அந்த வஸ்திர ஓரம் தொட்ட உடனே என்ன அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்றா. அதன் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க செய்த அந்த சின்ன முயற்சி, அவங்க செய்த அந்த ஒரு சின்ன விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? நான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தான், நான் இந்த நெருக்கத்துல தான் இருக்கிறேன், ஆனா என் நெருக்கத்தை நீக்க எனக்கு ஒரு ரட்சகன் உண்டு. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை போய் நான் தொடுவேன் என்று ஒரு முயற்சி செய்து அவர்கள் ஓடி வந்தார்கள். ஓடி வந்த மாத்திரத்திலே, அவர் தொட்ட மாத்திரத்திலே, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு சுகம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். God honors our small actions. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம செய்யற சின்ன சின்ன அந்த லிட்டில் ஃபெய்த் ஆக்ஷன்ஸ் அவர் ஆனர் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்பொழுது கூட நீங்க இருக்கிற இந்த நெருக்கத்துல அப்படியே இருந்து விடாம, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஆண்டவரே நீங்க இந்த நெருக்கத்தை எடுத்து போடுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறப்பா. நான் நெருக்கத்துல இருந்தாலும் இந்த நெருக்கம் என்னை ஒடுங்கி போக செய்யாத ஆண்டவரே, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல இந்த வேளையிலும் start talking faithful words. Amen. Start talking faithful words. விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. Start doing faithful actions. விசுவாச ஆக்ஷன்ஸ் செய்ய ஆரம்பிங்க. அதை கர்த்தர் பார்த்து உங்கள் நெருக்கங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 18:6, 2 சாமுவேல் 22:7 இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ பேரு, ஆண்டவரே நான் இந்த நெருக்கத்துல இருக்கிறேனே, உங்களுக்கு கேட்குதாப்பா, என் நெருக்கத்தை எப்ப ஆண்டவரே மாற்றுவீங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை மாற்ற பக்கத்துலதான் இருக்கிறார். அவர் வந்துட்டாரு, அவர் செவிகள்ல கேட்டுட்டு. ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் அபாயமிட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். அவர் அந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா.
கொஞ்ச நாள் தான், உங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்திலே நீங்க மடிந்து போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நெருக்கத்தின் மத்தியில அவர் வந்த உடனே அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:4 பார்ப்போம் என்றால், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இந்த நெருக்கத்தை நீங்க தானப்பா கொடுத்தீங்க, எனக்கு வந்துருச்சுல, என்னப்பா நீங்க செய்ய போறீங்க நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும், உங்களுக்கு வருகிற சகல வேதனைகளிலும் அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிற்று. ஹல்லேலூயா. அவர் மூலியமாய் நமக்கு ஆறுதல் வந்திருக்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள்ல எப்படியெல்லாம் நம்மள ஆண்டவர் காப்பாத்தினார்ல. எத்தனையோ நெருக்கங்களை சொல்ல கூட முடியாது, சில பெண்களால ஷேர் பண்ண முடியாத நெருக்கங்கள்லாம் இருந்துச்சு அவர்கள் வாழ்க்கையில. அந்த நெருக்கத்துல இருந்தெல்லாம் நம்மள ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார்ல, நமக்கு ஆறுதலா இருந்தார்ல. இந்த நெருக்கத்திலையும் அவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும், உங்களுக்கு வருகிற பாடுகளிலும் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக எரேமியா 15:11 உன்னில் மீந்தி இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றார் தெரியுமா ஆண்டவர்? தீங்கின் காலத்துல இருக்கிறியா மகளே, நெருக்கத்தின் காலத்துல இருக்கிறியா மகளே, நான் என்ன தெரியுமா செய்வேன்? உன் சத்துருவுக்கு நான் எதிர்படுவேன். ஹல்லேலூயா. உங்கள் நெருக்கத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்யவும் செய்வார். அடுத்தது உங்கள் சத்துருவுக்கு அவர் எதிர்படவும் செய்வார். ஹல்லேலூயா. He is going to stand in the midst of our troubles. ஹல்லேலூயா. நம்மளுடைய எனிமீஸ்க்கு அவர் என்ன பண்ண போறாரு? நடுவில் நிற்க போகிறார். ஹல்லேலூயா. நின்ற மாத்திரத்தில் அல்ல, நின்று உங்களுக்கு சகாயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா என்று மெய்யாகவே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? Verily I said, I'm telling to you சொல்றாரு. நிச்சயமாகவே மெய்யாகவே என்று உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். நான் உன் சத்ருவுக்கு நான் சத்ருவாய் இருப்பேன், உன் நெருக்கத்திலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க நெருக்கப்பட்டாலும், நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அதிலேயே ஒடுங்கி போக விட மாட்டார். உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நான் உங்க மத்தியில அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தை பத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்செக்ட பத்தி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்னது என்றால் ஒரு பட்டர்ஃபிளை. இந்த பட்டர்ஃபிளையோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்களா? அதோட லைஃப் சைக்கிள நீங்க பாத்தீங்களா? அந்த பட்டர்ஃபிளை போயிட்டு ஒரு இலையில ஒரு சின்ன ஒரு முட்டை இடுமா. அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுமா, அந்த முட்டை என்ன ஆகும், ஒரு அழகா ஒரு புழு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த புழு என்ன செய்யுமா, புழுவாக ஃபார்ம் ஆயிட்ட உடனே அந்த புழு என்ன செய்யும், ஒரு இலையா அங்க இருக்கிற இலைகளை என்ன பண்ணுமா, சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு தன்னுடைய வளர்ச்சிக்கு போதுமான அளவுக்கு அது சாப்பிட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு புழுவாக. அதற்கு பேர் லார்வா இல்ல கேட்டபில்லர் என்று சொல்லுவார்கள். அந்த எக்ல இருந்து அடுத்தது கேட்டபில்லரா அது மாறுகிறது. மாறும்பொழுது அது அப்படியே சாப்பிட்டு இலைகளை எல்லாம் சாப்பிட்டே வரும். அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. அது என்ன என்றால் குக்குன் இல்ல பியூப்பா என்று சொல்லுவார்கள். அது என்னன்னா, இந்த புழு வளர்ந்த ஒரு பெரிய புழு என்ன செய்யலாம், தன்னைக்குள்ளேயே என்ன பண்ணிக்கோமா, ஒரு பேக் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கும். அது பேர் தான் குக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேகுக்குள்ள அதை போய் ஒளித்து கொள்ளுமா. அந்த பேகுக்குள்ள போய் ஒளித்துட்டு அது குக்குன்ல என்ன பண்ணிடும், அப்படியே இருக்குமா. ஒரு 15 days அந்த குக்குன் என்ன பண்ணுமா, அந்த பேகுக்குள்ளே இருக்கும். சாப்பிடாது, வெளி உலகத்தை பார்க்காது, எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது வெளி உலகத்துக்கும் அதுக்கும். அந்த 15 நாள் அந்த நெருக்கத்துக்குள்ள அப்படியே இருக்கும். அதை நினைத்து பார்க்கலாம்ல, நான் நல்லா தானே இருந்தேன், ஒரு முட்டையா இருந்தேன், ஒரு புழுவாய் மாறின, நல்ல சாப்பாடு ஆகாரம் கிடைத்தது, இந்த உலகத்தை பார்த்தேன், சந்தோஷமாக இருந்தேன்.
ஆனா திடீர்னு என்னை சுற்றிலும் என்னை கவர் பண்ணிடுச்சு ஏதோ ஒரு லேயர். என்னால எதையும் பார்க்க முடியல, என்னால எதையும் சாப்பிட முடியல, ஏன் இந்த நெருக்கம் என்று அது நினைத்திருக்கலாம். ஆனா ஒரு 15 days கழிச்சு அது என்னவாக தெரியுமா, அது வெளியே வரும். பிரேக், அந்த குக்குன் பிரேக் ஆயிட்டு அது வெளியில வருகிறது என்னவா வரும், ஒரு அழகான கலர்ஃபுல் பட்டர்ஃபிளையா வானத்துல அழகா தன்னுடைய இறகுகளை விரித்து பறக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு வர நெருக்கங்கள் கூட அப்படிதான் இல்ல, எல்லாமே நம்மளை மாற்றுவதற்காக, எல்லாமே ஒரு மெட்டமார்பிஸ் ஸ்டேஜ்ல நம்மளை கொண்டு போய் கொண்டு இருக்குது. நம்ம இந்த நெருக்கத்துல இருக்கும்பொழுது சோர்ந்து போயிடக்கூடாதா, நம்மளை ஏதோ கர்த்தர் என்ன செய்ய போற, ஒரு பெரிய கிரேட் ஹைட்டுக்கு, ஒரு பெரிய கலர்ஃபுல் ஒரு என்ன சொல்றது, நம்மளை ஒரு பெரிய உயர்ந்த ஒரு இதுக்கு நம்மளை கொண்டு போவதற்காக தான் நமக்கு இந்த நெருக்கம் வந்திருக்குது. நம்ம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வர பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போவாம, இல்ல சலித்து விடாம, ஐயோ ஏது வந்துச்சு எனக்கு மட்டும் ஏன்னு சொல்லிட்டு நம்ம பெண்கள் புலம்புறதை விட்டுட்டு, கர்த்தாவே நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நீர் எங்களை நிற்க வைப்பீங்க அப்பா, நாங்க ஃபிளையிங் கலர்ஸ்ல நாங்க இந்த வானத்துல பறக்க போறோம் ஆண்டவரே அப்படி என்று அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நெருக்கத்துல நம்ம அந்த துதியின் ஆடையை நம்ம அணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு விஷயமாக நம்ம சத்ரு நமக்கு வருகிற போராட்டங்கள்ல பிரச்சனைகளை நம்மளை சூழ்ந்து கொண்டு எல்லாவற்றையும் மைண்ட்ல போட்டுட்டு ஐயோ எனக்கே என்று சொல்வதை விட்டு விட்டு அந்த சத்ருவை பார்த்து சொல்லலாமா, மீகா 7:8 அழகா சொல்லுது, என் சத்ருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, நான் விழலாம், இந்த நேரத்துல நான் விழுந்த மாதிரி இருக்கலாம், ஆனா நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, நான் இருள உட்காரலாம், என் சூழ்நிலைகள் எல்லாம் இருளா இருக்கலாம், என் பிரச்சனை எனக்கு வர வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் இருள போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நீதியின் சூரியன் என் மேல் உதிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் மேல அந்த நீதியின் சூரியன் உதிச்சாயிச்சு. சந்தோஷமா இருங்கள், நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா, உங்கள் தூசியை உதறி விட்டு எழுந்திருங்கள். உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் உங்களை ஒடுக்க செய்வதற்கு அல்ல, மாறாக உங்களை எழும்பி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட்டை கொடுக்கிறார், நியூ பிகினிங்கை கொடுக்கிறார். Don't worry my sisters, God is going to bless you, God is going to give you a new start. உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி கர்த்தாவே நம்ம ஜெபிக்கலாமா, கர்த்தாவே எங்களுக்கு வருகிற இந்த நெருக்கத்துல ஆண்டவரே அப்பா நீர் எங்களை விட்டு விட்டு போயிட்டீரோ, நீர் எங்களை மறந்துட்டீங்களோ என்று நாங்கள் நினைத்தோம் ஆண்டவரே. ஆனா ஒரு விஷயமாக நாங்கள் இந்த நேரத்துல உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலையாக்க நீர் வல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஒரு விஷயமாக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா, ராஜாதி ராஜாவே. இந்த நெருக்கங்கள் நாங்கள் மடிந்து போவதற்கு அல்லப்பா, மாறாக எங்களை ஊன்ற கட்டுவதற்காக. நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதே அல்லப்பா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் துதிக்கலாமா, தேவனை மகிமைப்படுத்தலாமா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ரிபாலா ஷிகதர பாபா, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சத்ரு உங்க காதுல வந்து நீ அவ்வளவுதான், உன் சாப்டர் முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ எழும்பவே முடியாது, இந்த நெருக்கத்திலேயே நீ போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கானா? இல்ல சகோதரியே, கர்த்தர் உன் நெருக்கத்தில் எல்லாவற்றிலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்க இந்த நேரத்துல உங்கள் மேல இருக்கிற அந்த நுகத்தை உடைச்சிட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க,
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் உன்னை காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. களி கூறுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசையாக ஆண்டவரே அப்பா, இந்த FB பேஜ்ல ரூட்டட் இன் கிரைஸ்ட்ல ஆண்டவரே ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொரு வியூவர்ஸையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க இந்த நேரத்துல அப்பா உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அருமையான பவுல் ருசி பார்த்து சொன்னார், ஆண்டவரே எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதே இல்லை. அதே போல ஆண்டவரே நாங்களும் சாட்சியாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நெருக்கங்கள், ஆண்டவரே இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த தோல்விகள், ஆண்டவரே இந்த பண பற்றாக்குறை நெருக்கடிகள் எங்களை மடிந்து போவதற்கு அல்லப்பா, மாறாக எங்களை ஊன்ற கட்டுவதற்காக நாங்கள் இன்னும் உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் நெருக்கப்பட்டால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று அறிக்கை எடுக்கிறோம். ராஜா, நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. அதை நிச்சயம் கர்த்தாவே, நாங்களே அதற்கு சாட்சி. நீர் பெரிய காரியங்களை செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் செய்யுங்க, அடையாளத்தையும் காண்பீங்கப்பா. பலத்தை செய்யனால உங்களை வெளிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். Thank you.